Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வெங்காயம் எடுத்துக்கங்க. நம்ம இப்ப கொடுக்கிற ஐட்டம் எல்லாமே தாளிக்க போறது கிடையாது. தண்ணி விட்டு கொதிக்க விட தான் போறோம். சோ ஃபர்ஸ்ட் வெங்காயம், பட்டை, ஏலக்காய், cashew, पिस्ता, टमाटो இதோட 1.5 கப் தண்ணி சேர்த்து இத நல்லா கொதிக்க விட்டுக்கங்க. இப்ப தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதோட ஜிஞ்சர் garlic சேர்த்துறலாம். நெக்ஸ்ட் இத மூடி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சு and டொமேட்டோ எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா உங்களுக்கு குக் ஆயிட்டு. இத நல்லா ஆற விட்டுட்டு நீங்க வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில பட்டர் சேர்த்திரலாம். இதுக்கு நம்ம பட்டர் தான் சேர்க்கணும். ஆயில் எதுவும் சேர்த்தா டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறிடும். சோ பட்டர் சேர்த்துக்கங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க. காஷ்மீர் சில்லி சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். சோ இல்லாதவங்க நீங்க நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கங்க. தக்காளி பேஸ்ட் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் 1 பை 1 சேர்த்துறலாம். இதோட கஸ்தூரி மெத்தி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் உப்பு, ஜீரா பவுடர், மல்லித்தூள், லாஸ்டா 1 டேபிள்ஸ்பூன் sugar, கொஞ்சமா sugar சேர்த்துக்கங்க. இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு 1 கப் தண்ணி சேர்த்து இத நல்லா கொதிக்க விட்டுறலாம். மசாலா நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பன்னீர் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பன்னீர் சேர்த்துறலாம். பன்னீர் சேர்க்கும்போது நீங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு பன்னீர் சேர்த்துக்கணும். and பன்னீர் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ண விட கூடாது. இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப குக் பண்ண விட்டோம் அப்படினா பன்னீர் உங்களுக்கு ஹார்ட் ஆயிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் நல்லா வெந்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் cream, fresh cream நீங்க வந்து சேர்த்துக்கலாம். fresh cream இல்லாதவங்க நீங்க வந்து பால் கூட சேர்த்துக்கலாம். சோ மூடி விட்டு நீங்க ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. and ஃபைனலா இத வந்து ஒரு coriander leaves கொடுத்து நீங்க garnish பண்ணிரலாம். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சுவையான பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.